இன்றைக்கி தான் நான் மொபைலில் இருக்கிற லாஸ்ட் நாள். ஸோ நான் புதுசாக பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி எதுவும் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இல்லை அக்கா கூட ஷாப்பிங், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அவங்கக்கிட்ட வண்டியை. பைக்கு நான் ஏன் போடலன்னா ஆன் பண்ண தெரியல. உள்ளே போயிட்டு நிறைய பேக் லக்கேஜ் ஓவராக எடுத்து வச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேற பே பண்ணணும். எனக்கு அது டென்ஷனாக இருக்குது. ஒரு வந்தாச்சு. நிறைய லக்கேஜ் இருக்கனால அவங்க ஒர்க் பண்ணுறவங்களே இது பண்ண வச்சாச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் சாக்கோஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம மொபைலில் இருக்கிற லாஸ்ட் நாள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்கு போகலாம். பேங்க்கு போயிட்டு அப்புறம் எங்கள் அக்காவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கூட என்ன நடக்குதுன்னு தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி. ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா நான் மொபைலில் லாஸ்ட் டே. ஸோ நாளைக்கு நான் இந்தியா கிளம்புறேன். ஸோ என்னோடய ட்ராவல் vlogகும் வரும். நம்மளை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய அவுட்ஃபிட் நான் புதுசாக பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி எதுவும் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ டைம் இல்லை. சீக்கிரமாக போகணும். வாங்க போகலாம். ஸோ இந்த பேக்கு தான் போட்டுட்டு போகலான்னு இருக்கேன். செட் ஆகுதான்னு தெரியல, பட் சும்மா எதுவும் கையில் எடுத்துக்கலாம். நான் இப்போ போகலாம். நான் ஃபுல் அவுட்ஃபிட் இதில் தெரியுதான்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்குங்க. பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போது சீக்கிரமாக காருக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, அப்புறமா எங்கள் அக்காவை பிக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக அக்கா கூட ஷாப்பிங், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியது தான். நைஸ் டே. ஸோ நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ட்ராவல் vlogs உங்களுக்கு அதிகமாக வரும். ஓகே, கார் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஏர்போர்ட் வந்துட்டேன். ஆனால் எங்கள் அக்கா எந்த இடத்துல வருவான்னு தெரில. நான் அப்படியே குத்துமதிப்பாக ஒரு இடத்துல போய் நிற்க போகிறேன். எல்லாமே அப்படியே ரஷ்ஷாக எல்லாமே முடிச்சுட்டு இருக்கேங்க. அதனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஓகே, எங்கள் அக்கா வந்ததும் காமிக்கிறேன். எங்கள் அக்கா இந்த கேட் வழியில் வரேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அப்படி அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி பலகை இப்படி வச்சுட்டு நிற்பாங்கல்ல, நானும் அந்த மாதிரி வெல்கம் செப்பு அப்படின்னு போட்டு ஒரு பலகை வச்சுருக்கேன். அக்கா எங்க அக்கா பத்தியா செப்பு டிரைவர் வந்துட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அவங்கக்கிட்ட வண்டியை. இப்போ எங்கே போகிறோம்? ஸ்ட்ரிம்பாடு நண்டு சாப்பிட போகிறேன். நண்டு இப்படி வந்து விட்டோம். போடுக்கா அதை இங்கே வந்து கையில் சாப்பிடணுன்னா க்ளவுஸ் போட்டு தாங்க கையில் சாப்பிடணும். சரிங்க, சாப்பாடு வந்ததுக்கப்புறம். ஓகே, சாப்பாடு வந்துட்டு போடுறேன். வந்துடுச்சு. இது இல்லை, இன்னும் நண்டு அதுவெல்லாம் வரும். இப்போ எங்கள் அக்கா எப்படி இதெல்லாம் போட்டு சாப்பிட போகிறான்னு காமிக்க போகிறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு ஆனால் இந்தியாவில் போய் சாப்பிடுவேன். இந்தியாவில் ஆனால் எனக்கு இங்கே கொஞ்சம் சாப்பிட்டா நிம்மதியாக இருக்கும். ஏன்னா கையில் சாப்பிடுவேன்னா க்ளவுஸ் ஆகுது, இதுவாகுது. நான் நல்லா சாப்பிடுவேன். இப்படி இருக்கணும், இப்படி எடுக்கணும். சரிங்க, நானும் போய் சாப்பிட போகிறேன். பாய் சொல்லுக்கா. ஸோ இப்படி தான் இருக்கும். கவரில் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ப்பு, நண்டு அதெல்லாம் இருக்குது. அவள் வந்து பட்டரில் கீப் ட்ராப் ஆர்டர் பண்ணியிருக்கான். நான் என்னை காமிக்கணும்னு தான் இருக்கு. நான் சாப்பிட்றத நான் ருசிச்சு சாப்பிட போகிறேன். இங்கே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குயின் காகுமானு. இங்கே
என் தங்கத்துக்கு கொஞ்சம் பொருளுங்கள்லாம் வாங்கி எவ்வளோதான் வாங்குவா அவனுக்கு? என் மைக்கு நான் ஏன் போடலன்னா ஆன் பண்ண தெரியல. உள்ளே போயிட்டு ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மொபைலில் மாலு சிம்பிளாக தான் இருக்கும், பழைய காலத்து மால் இல்லைக்கா. ஆனால் நிறைய கடை இருக்கும் கைஸ். எனக்கு தப்பு எல்லாம் தெரியுது. ஷூ எல்லாம் வாங்கி விட்டு இப்போ எங்கள் அக்கா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு தரா. இல்லைங்க சும்மா சொன்னேன் அவளுக்கு. அங்கே பாருக்கா 50% ஆஃப் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த விளாகும் மொக்கையாக தாங்க இருக்கும். ஏன் மொக்கையாக இருக்குன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்றேன், அங்கே எங்கே போகிறது எல்லாத்தையும் மறந்துடுறேன் விளாக் எடுக்கிறது. 3 days later. ஏர்போர்ட் வந்தாச்சு. காஸ்டியூம் தெரியுதான்னு தெரியவில்லை. நிறைய பேக் லக்கேஜ் ஓவராக எடுத்து வச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேற பே பண்ணணும். எனக்கு அது டென்ஷனாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஓகே, நான் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணிக்கிறேன். பாய். இப்போ தான் கேட் கண்டுபிடிச்சி முடித்தேன். ஸோ அழகாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு வியூங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஜப்பான் ஏர்லைன் ஏறியாச்சு. சரியான தூக்கங்க, நான் தூங்கிக்கிட்டே தான் இருக்கேன். பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நான் டொமஸ்டிக் போகணும். என்னோடய லாஸ்ட்டு ஃப்ளைட் 1 hour. இமிக்ரேஷன் இருக்கு. பெங்களூர் வந்தாச்சு. நிறைய லக்கேஜ் இருக்கனால அவங்க ஒர்க் பண்ணுறவங்களே இது பண்ண வச்சாச்சு. Flight Indigo. ஃபர்ஸ்ட்லேயே உட்காந்துருக்கேங்க ஃபர்ஸ்ட் டைமாக.